வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்கான தொகுத்தறி மதிப்பீடு, அதாவது டேம் 1க்கான கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். அதாவது குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினை வச்சு நீங்கள் மாடலாக வச்சு நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் சிலபஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் இதில் இருக்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க, இல்லாத விட்டுருங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் தான். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எத்தனை மார்க் கேட்பாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான். ஸோ வந்து கொஸ்டின்ஸை நல்லா பார்த்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து புக்கில் இருக்க ஒன் வேர்ட்ஸ் அந்த மதிப்பீடெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து எழுத்துக்கள் எந்த ரா வரும், எந்த லா வரும், அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பொருள் தருக, இப்போ கோனா அதோட பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து பெயர்ச்சொல் வினைச்சொல், நமக்கு வந்து இலக்கண பகுதியில் பெயர்ச்சொல் வினைச்சொல்லாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து படங்களுடன் தொடர்படுத்தி தொடர்களை நிறைவு செய்க. படம் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை படத்தை பார்த்து அந்த தொடரை வந்து நிறைவு செய்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது இப்போ இது இல்லைன்னு நினைக்க. ஸோ வந்து நீங்கள் இப்போ இந்த வருஷம் வந்து நமக்கு கொஸ்டின்ஸில் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. இல்லாததை வந்து ஒமிட் பண்ணிடுங்க, அது வந்து வேண்டாம், நமக்கு அதுலேருந்து கேட்க மாட்டாங்க. அடுத்து விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த விளம்பரத்தை பார்த்து அது கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆன்சரை நம்ம வந்து எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க.